எங்கெங்க வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா இருள் இருக்கும். வெற்றியாளர்கள் இருக்கிற வரை தோல்வியாளர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. காரணமும் விளைவு ஒன்று ஒன்று இணைந்தது. ஒன்று இல்லாம மற்றொன்று இருக்க முடியாது. வெற்றியாளர்கள் மட்டும் இருக்கிற அந்த உலகத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த உலகத்துல அமைதி மட்டும் இருக்கும். அந்த உலகத்துல அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட உலகத்தை உருவாக்க முடியும். அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவணும். அதுக்கான வழியும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு வழியா உன்னோட கனவு நனவாக போகுது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம செஞ்ச எல்லா தியாகத்துக்கும் மதிப்புண்டு. இது ஒரு நீண்ட பயணமா இருக்கும். ஆனா ஹிடன் ட்ரைன் போற முடிக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இந்த உலகத்தை அடைஞ்சு நம்ம விருப்பப்பட்ட உலகத்தை உருவாக்குறது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்போ என்னோட கனவு முழுமையாக வெற்றியடைய உங்க 2 பேரையும் நான் கேட்கிறேன். அது ஒரு வாக்குறுதின்னு நான் நம்புறேன். எனக்கு புரியுது. குறிப்பா உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. முதல்ல ஆட்கள். அப்பதான் நம்மளால அக்காட்சிக்கு வழி நடத்த முடியும். மொத்தமா அக்காட்சிக்குல 10 பேர் தேவை. அதுல நான் கிடையாது. ஏற்கனவே நம்ம அக்காட்சிக்கு இருக்கு. நீ கோனான். 3ஆவதா செட்ஸுவை சேர்த்துக்கோங்க. உங்க மீதி உள்ள 7 பேரை கண்டுபிடிங்க. எதனால நான் உங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஒரு சில விஷயத்த அதான் நானே பார்த்துக்கிறேன். சரியான நேரம் வரவங்க நான் அக்காட்சிக்கில சேர்றேன். அது வரைக்கும் நீ தான் அந்த அக்காட்சிக்கு வழி புரிஞ்சுது. உங்க திட்டமும் என்னோட திட்டமும் ஒரு விதத்துல ஒன்னாதான் இருக்கு. 2 பேருக்கு ஒரே நோக்கம்தான். ஆமா. மற்றவங்களை கண்டுபிடிக்க நாம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே நான் ஒரு சில பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அக்காட்சிக்கில யாராவது வீக்கானவங்க சேர்ந்த பிறகு பின் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். யார் அவங்களாம்? நான் குறிப்பா 3 பேர் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். முதல்ல ஹிடன் வாட்டர் ஃபால் சீக்ரெட் டெக்னிக்கு சாவ வர வச்சிருக்க காக்குசு. 2ஆவதா ரோக் நிஞ்சா ஆஃப் சாண்ட் பப்பச்சினிய சாசோரி. 3ஆவதா கடைசியால் அவனை தள்ளியே வச்சுக்கிறேன். அவனை நான் கூட்டிட்டு வரேன். செட்ஸு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பான். ஒவ்வொருத்தையா தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச பிறகு அவங்கள அக்காட்சிக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப போய் நான் கொடுத்த வேலையை முடிங்க. நம்மளோட குறிக்கோளுக்காக. ஒன்று மணி லோவில் விழுஞ்சா பிடிச்சா எனக்கு காசு கம்மியாக கிடைக்கும். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு? உனக்கு என்ன வேணும்? த இம்மோர்டல் நிஞ்சா காக்கசு உன்னை அக்காட்சிக்கில சேர வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அக்காஸ்கியா? கண்டிப்பா அக்காட்சிக்கு இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வந்தே தீருவாங்க. எனக்கு அதை பற்றில சுத்தமாக கவலையே கிடையாது. இந்த உலகத்தில் பணம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ சேர்ந்துதான் ஆக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? நீ யாரும் பழசன் தெரியாம மோதுறீங்க. உங்களால எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா நீ ரொம்ப பேசுற. ஓ, என் கூட சண்டை போடணுமா? சரி, கண்டிப்பா சண்டை போடலாம். ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டா என் கூட கண்டிப்பா கட்சியில சேரணும். அது வா.
நீ என்ன சுலபமா தோக்கடிக்கிறான்னு கனவு கண்டியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தோத்துட்ட கரசு. இப்ப நீ ஒரு பவர் யூஸ் பண்ணல, அது என்னது? நான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த கடவுள். சரி, இப்ப வா, திட்டத்தை ஆரம்பிக்க போற இடத்துக்கு போகலாம். நீ இப்போ ஒரு குரூப் சொன்னல, அதுல ஒன்று மணி நிறைய பேர் இருக்காங்களா? அப்படி இருந்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆகாஷ்கே, இந்த பேரை கேட்டாலே என்னோட பணத்தோட பாடியை உணர முடியுது. அப்போ எல்லாம் முடிஞ்சா? என்னோட வேலை முடிவடைஞ்சது. என்ன ஒரு பரிதாபமான வில்லேஜ். இங்க இருக்கிற எல்லாமே என்ன ஒரு பொருளாக தான் பார்க்குறாங்க. இனிமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன். அப்போ அந்த நிஞ்சா வில்லேஜை ஒரே ராத்திரியில் தரமட்டமாக்குனதாக சொன்னதெல்லாம் நான் வெறும் கட்டுக்கதைன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் உண்மைதானா? அதுக்கெல்லாம் காரணம் என் முன்னாடி நிற்கிற நீதான் சாசோரி ஆஃப் ரெட் சாண்ட். அப்புறம் நீ யாருன்னு முதல்ல சொல்லு. நான் இங்கே வந்ததே உன்னை அக்காட்சுகியில் சேர்ந்துக்க சொல்கிறதுக்காக. அக்காட்சுக்கியா? இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்கள் அக்காட்சுகியோட குறிக்கோளை நிறைவேற்ற உன்னோட பவர் கண்டிப்பாக தேவைப்படும். இப்படி பேசி நீ என்னை கூட்டிகிட்டு போக முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கியா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அக்காட்சுகியில் வந்து சேர்ந்தா நீ பாதுகாப்பாக இருக்கலாம். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டா அப்புறம் நீ உனக்கு தோன்றதை செய்யலாம். ஓ அப்படியா? இது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆஃபர்லாம் இல்லை. நான் வந்து சேர்ந்துக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? துரதிருஷ்டவசமா நீ வேற ஆளை பார்த்துக்கோ. என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இப்போ என் பக்கம் தான் காற்று வீசுதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக பார்த்த வில்லேஜ் மேலே எனக்கு சுத்தமாக ஆர்வம் இல்லை. ஆனால் இப்போது எனக்கு தேவையான ரொம்ப பலசாலியானவங்க என் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா என் 3rd லெவல் கலெக்ஷனில் நீயும் ஒருத்தி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. மறுபடியுமா? என்ன வகையான ஜுட்ஸு இது? அது என்கிட்ட சுத்தமாக வேலை செய்யாது. நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போக என்ன வேணா செய்வேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உன்னோட எலும்பை என்ன ஆரம்பிக்கலாமா? நான் சொன்னல, உன்னை கூட்டிகிட்டு போக என்ன வேணா செய்வேன். சிக்கியுமே டேம். நான் திரும்ப கேட்குறேன், நீ வந்து அகான்சுகிக்கு உன்னோட சக்தியை பயன்படுத்தணும். நான் இதில் தோத்துட்டேன். அதனால நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். நான் சொன்ன உடனே இவ்வளோ சீக்கிரம் நீ புரிஞ்சுப்பேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு மற்ற அக்காட்சுக்கியில் இருக்கிற மெம்பர்ஸையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உன்னோட இந்த ஜுட்ஸு மாதிரியே நிறைய பார்க்கலாம்ல. நீ செய்கிற இந்த மாதிரியான கலையை என்னால் நிறைய அங்கே பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் எனக்கு உன் மேலே இன்னும் முழுசாக நம்பிக்கை வரல.
நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஆனால் பரவாயில்ல. இங்கே நடக்கிறத பார்த்தா எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டேச்சியோட சேர்த்து இன்னும் யாரெல்லாம் அக்காட்சிக்கில் சேரலான்னு இருக்கீங்க? நம்ம ஆட்கள் இன்னும் செஞ்சுரிக்கு பற்றின தகவல்களை சேகரிச்சிட்ருக்காங்க. நல்லது. ஆமா, நீ போனது என்னாச்சு? நம்ம அக்காட்சிக்கில் சேர போகிற அடுத்த ஆளை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? எஸ், அடுத்ததாக ஹிடன் மிஸ்ட் நிஞ்சா கிசாமை கோசிகாகி. கிசாமை ஹிடன் மிஸ்ட்ல இருக்கிற அசுரன். என்னோட தரப்புல இருந்து அவனை நானே பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் அவங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. என்னது? ஊரட்சி மது அவன் ஒரு சாணி. அவன் அகத்சுகியை பற்றி தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கிறான். நம்ம என்ன அவனை தடுத்து நிறுத்தலாமா? ஒரோச்சி மருகத்தின தகவல்களை சேகரிச்சுட்டு தான் இருக்கும். எங்கிருந்து அந்த தகவல் உனக்கு கிடைச்சது? சசூரி தான் அதை கண்காணிச்சிட்டு இருக்கான். நீயும் சாசோரியும் இதை பார்த்து போங்க. அவனை கண்டுபிடிச்ச பிறகு என்ன செய்யலாம்னு நீ முடிவெடுத்துக்கோ. முடிஞ்சது.